இறுதியாக புனித மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பாவை ஹத்தீப் யூசுப் அபு சுனைனா ஹஃபிதஹுல்லாஹ் நிகழ்த்தியிருந்தார்கள். உலகத்தில் ஏற்படக்கூடிய சோதனைகளில் இன்பத்தையும் வைத்திருக்கிறான், அல்லாஹ் துன்பத்தையும் வைத்திருக்கிறான் என்ற தலைப்பாகும். அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய சோதனைகள் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் நடைபெறுகிறது. அடியார்களை சோதிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் உலகத்திலே துன்பங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். உண்மையான முஃமின்கள் யார், போலியானவர்கள் யார் என்பதை பரிசோதனை செய்வதற்காக வேண்டி, மக்களுக்கு உணர்வூட்டுவதற்காக வேண்டி, மக்களை பாவங்களை விட்டு சுத்தப்படுத்துவதற்காக வேண்டி சோதனைகளை அல்லாஹ் உலகத்திலே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். பொறுமையின் மூலமாக நன்மைகளை மனிதர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், அல்லாஹ்வுடைய நிஅமத்தை ஞாபகம் செய்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காகவும், அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்க்க வேண்டும் என்பதற்காகவும் அவர்களுக்கு அல்லாஹ் உலகத்திலே சோதனைகளை கொடுக்கின்றான். அல்லாஹ்வுக்கு முன்னால் நல்லவர்கள் யார் என்பது என்ற அந்த நல்லவர்கள் யார் என்பதை கண்டுபிடிப்பதற்காக அல்லாஹ் பிரித்து காட்டுவதற்காக உலகத்திலே சோதனைகளை உண்டு பண்ணுகிறோம். இன்று நாங்கள் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா சோதனைகளை கொடுத்து அடியார்களை சோதிக்கின்றான். எப்படி நாங்கள் தங்கத்தை நெருப்பிலே உருக்கி அது போலியானதா உண்மையானதா என்று நாங்கள் பரிசோதிப்பதை போன்று அல்லாஹ் சோதனைகளை தந்து உண்மையான முஃமின் யார், போலியானவர்கள் யார் என்பதை அல்லாஹ் உலகத்திலே சோதித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் பார்ப்போம், நாங்கள் உண்மையானவர்களா நாங்கள் பொய்யர்களா என்பதை நாங்கள் எங்களுடைய மனதை தொட்டு நாங்கள் பார்க்க வேண்டும். சோதனை முஃமினான ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் உடம்பில் ஏற்படும், பொருளாதாரத்தில் ஏற்படும், பிள்ளைகளிலே அல்லாஹ் சோதிப்பான். அது அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னவாக இருக்கிறது. ஏன்? அடியார்களுடைய பாவங்களை விட்டு அல்லாஹ் கலட்ட வேண்டும் என்பதற்காக, பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று கஸாவிலே மனிதர்கள் எல்லா விதமான சோதனைகளுக்கு முகம் கொடுத்தார்கள். பிள்ளைகளை இழந்தார்கள், மனைவிமார்களை இழந்தார்கள், உறவினர்களை இழந்தார்கள், பெரியவர்களை இழந்திருக்கிறார்கள். மார்க்கத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை போன்று நெருப்பிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போடப்பட்ட நேரத்தில் எப்படி சோதிக்கப்பட்டார், அது போன்றுதான் கஸா மக்கள் சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவர்கள் பல சூழ்ச்சிகளை செய்தார்கள். அந்த சூழ்ச்சிக்காரர்களை நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆக்கிவிட்டோம். சூரா அல்-அன்பியா 70வது வசனம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயமாக அடியார்களுக்கு வர இருக்கிறது. அதை நாங்கள் நம்ப வேண்டும். எங்களுடைய சோதனைகளுக்கு ஏற்றவாறு நாங்கள் பொறுமை செய்ய வேண்டும். பொறுமைக்கு ஏற்றவாறு அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் நெருப்பில் இருந்த போது, நெருப்பே நீ சாந்தமானதாக ஆகிவிடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது. சூரா அல்-அன்பியா 69வது வசனம். அதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா என்ன சொன்னார்? நாங்கள் இப்ராஹீமையும் லூத் அலைஹிஸ்ஸலாத்தை நாங்கள் பாதுகாத்தோம். பிலஸ்தீனுடைய பூமியின் பக்கம் அவர்களை நாங்கள் பாதுகாப்பாக அனுப்பினோம். சூரா அல்-அன்பியா 71வது வசனம். எனவே சோதனைகளுக்கு பின்னால் அல்லாஹ் நிச்சயமாக வெற்றியை வைத்துக்க இது அல்லாஹ்வுடைய வழிமுறைகளில் ஒன்றாக இருக்கிறது. எவ்வளவுதான் கவலைகள் அதிகரித்தாலும், எவ்வளவுதான் காலம் சென்றாலும் நிச்சயமாக வெற்றி இருக்கிறது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையை பாருங்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி கேட்கப்பட்டதா, உங்களுடைய பார்வை பறிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன? பார்வை நீங்கள் இருந்ததுக்கு காரணம் என்ன? உங்களுடைய முதுகு கூணியதுக்கு காரணம் என்று கேட்கப்பட்டு அவர்கள் சொன்னார்களாம், என்னுடைய முதுகு கூணியதுக்கான காரணம் என்னுடைய மூத்த மகன் புன்யாமீனை நான் இழந்தது. புன்யாமீன் தொலைந்து விட்டார், அவரை இழந்தது, அவர் எங்கு இருக்கிறார் என்று தெரியாது, அவரை நினைத்து கவலைப்பட்டது, என்னுடைய முதுகு கூணி விட்டது. என்னுடைய பார்வை செல்வதற்கான காரணம் என்றால் நான் அதிகமாக அழுதேன். என்னுடைய மகன் யூசுப் எங்கு இருக்கிறார் என்று எனக்கு தெரியாமல், யூசுஃபை நான் இழந்து விட்டேன், அவர் எங்கு இருக்கிறார் என்று எனக்கு தெரியாது, அதனால் அவரை நினைத்து அழுது என்னுடைய கண் பார்வை போய்விட்டது. என்றாலும் நான் பொறுமையாக இருக்கிறேன் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுமையை கையாண்டதை குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. எனவே பொறுமையின் மூலமாக அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். கஸாவில் வாழக்கூடிய மக்கள், நீங்கள் அதிகமாக அழுது கொண்டிருக்கிறீர்கள், அதிகமாக கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் இழந்து விட்டு அல்லாஹ் இடத்தில் உங்களுடைய விடயங்கள் அல்லாஹ் பொறுப்பு எடுக்க வேண்டும். அல்லாஹ் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு விடிவு காலத்தை ஏற்படுத்த வேண்டும், பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் உலகத்தில் சோதனைகளை கொடுக்கின்றான். கவலையின் போது நாங்கள் பொறுமை செய்கின்ற போது அது ஒரு அமலாக மாறும். எனவே நல்லவர்கள், தைரியசாலிகள் சோதிக்கப்படுவது ஒரு வளமையாக இருக்குது. அல்லாஹ்வுடைய அடியார்கள், முஸ்லிம்களே, நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் பாதுகாப்பு தேடிய ஃபித்னாவுடைய காலத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம். சஹாபாக்களை போன்று நாங்கள் அறிவாளிகள் கிடையாது, சஹாபாக்களை போன்று நாங்கள் அமல் செய்தது கிடையாது. இந்த காலத்தை நாங்கள் அடையக்கூடாது, ஃபித்னாவுடைய காலம் என்று சஹாபாக்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். நல்லபடி எங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க யாரும் இல்லை. இந்த காலத்தில் காலம் மோசமாகிவிட்டது. மார்க்கத்தை உதறி தள்ளிவிட்டு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முந்தைய ஒரு காலத்தில் வெக்கத்தோடு மார்க்கத்தோடு வாழ்ந்தார்கள். இன்று அதெல்லாம் மனிதநேயம் இல்லாமல் போய்விட்டது. முந்தைய ஒரு காலம் வெக்கத்தோடு வாழ்ந்தால் இன்று வெக்கம் இல்லாமல் போய்விட்டது. முந்தைய மக்கள் அன்போடு பாசத்தோடு அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு வாழ்ந்தார்கள். நரகத்தை நினைத்து பயந்து வாழ்ந்தார்கள். சொர்க்கத்தை ஆசைப்பட்டு கொண்டு வாழ்ந்தார். இன்று அப்படி ஒன்றும் கிடையாது. மக்களுடைய நிலைமைகள் அனைத்துமே மாறிவிட்டது.
முற்காலத்தில் வாழ்ந்தவர்கள் கொலை செய்யவில்லை, பெரும்பாவம் செய்யவில்லை, விபச்சாரம் செய்யவில்லை. ஆனால் இன்று எல்லா விதமான பாவங்களும் எங்களுக்கு மத்தியிலே பெற்றோர்கள் எல்லோருக்கும் மத்தியிலே பரவலாக காணப்படுகிறது. எனவே பெற்றோர்கள் மீது ஒரு பொறுப்பு இருக்கிறது. பிள்ளைகளை இவ்வாறான பாவங்களை விட்டு பாதுகாப்பது, இவ்வாறான சூழல்களை விட்டு பிள்ளைகளை பாதுகாப்பது, இவ்வாறான அநியாயமான சூழல்களை விட்டு பிள்ளைகளை நாங்கள் பாதுகாப்பதற்காக பெற்றோர் ஒவ்வொருவரும் முன்வர வேண்டும். இன்று எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனைகள், பிரச்சனைகள் இது எங்களுக்கு போதுமாகிவிட்டது. முஸ்லிம்களுடைய இரத்தத்தை பாதுகாக்கிற விடயத்தில் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் அல்லாஹ்வுடைய உதவியை நாங்கள் நாடுகிறோம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நாங்கள் தக்வாதாரிகள் செய்யக்கூடிய விடயங்களை மாத்திரமே ஏற்றுக்கொள்வோம். யார் மனிதனுடைய இரத்தத்தை ஓட்டுவதை விட்டு பயந்து கொள்வார்களோ, பாவங்கள் செய்வதை விட்டு பயந்து கொள்வார்களோ, அவங்களோட மக்கள் செய்யக்கூடிய அமலத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இன்று நாங்கள் எங்களுக்கு மத்தியிலே சண்டை பிடித்துக் கொள்கிறோம். இன்று எங்களுக்கு ஏற்பட்ட வேதனைகள் அதை சொல்ல முடியாது. குர்ஆனில் ஒரு வசனம் வருகிறது, யா அல்லாஹ், எங்களை வழி தவறச் செய்த, எங்களை மோசமான பாதையினர் இட்டு சென்ற மனிதர்கள், ஜின்கள், அவர்களை எங்களுக்கு காட்டுங்கள். அவர்களை நாங்கள் எங்களுடைய கால்களுக்கு கீழால் போட்டு மிரித்து விடுகிறோம். அவர்களை நாங்கள் இழிவுபடுத்துகிறோம். இழிவானவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக எங்களுடைய காலால் மிரிக்கிறோம் என்று அந்த சொல்லப்பட்ட அந்த குர்ஆனுடைய வசனத்து சூரா ஃபுஸ்ஸிலத் 29 வசனத்துக்கு விளக்கம் சொல்கிறார். அந்த இடத்துல ஜின் என்று சொல்லப்பட்டது இப்லீஸ், மனிதன் என்று சொல்லப்பட்டது ஆதமுடைய மகன். அந்த ஆதமுடைய மகன் தான், அந்த காபில் தான் உலகத்திலே முதலாவது ஒரு பாவத்தை செய்தவன், தன்னுடைய கூட பிறந்த சகோதரனை கொலை செய்தவன். எனவே உலகத்தில் நடைபெறக்கூடிய எல்லா கொலையுடைய பாவம் அந்த அவனுக்கு போய் சேரும். தன்னுடைய சகோதரனை பார்த்து பொறாமை கொண்ட காரணத்தினால் கொலை செய்து விட்டான். இன்று மனிதர்கள் மனோ இச்சையை, ஆதமுடைய மகன் மனோ இச்சையை பின்பற்றியதை போன்று பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே தௌபாவை விட்டும், இன்று பல பேர்கள் எவ்வளவு பாவம் செய்து தௌபாவை விட்டு தூரமாக இருக்கிறார்கள். அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். நீங்கள் முஃமின்களாக இருந்தால் சூரா அன்ஃபால் 1வது வசனம். எனவே உங்களுடைய சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக நீங்கள் அவசரமாக தீவிரமாக செயல்பட வேண்டும், தாமதிக்க கூடாது. தாமதம் வெற்றியை கொண்டு வர மாட்டாது. அல்லாஹ்வுடைய உதவி ஒற்றுமையில் இருக்கிறது. தனித்து சென்றால் ஷைத்தானுடைய வலையிலே நாங்கள் மாட்டிக்கொள்வோம். உண்மை சொர்க்கத்தின் பால் இட்டுச் செல்லும், பொய் நரகத்தின் பால் இட்டுச் செல்லும். ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் பொய் மாத்திரமே உலகத்தில் இருக்கும். ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மனிதன் சொல்வானாம், நான் யார் என்று எனக்கு தெரியாது, நான் என்னை மறந்து விட்டேன். அந்த அளவுக்கு மோசமான ஒரு காலம் வர இருக்கிறது. யா அல்லாஹ், எனவே எங்களுக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிளவுகளை நீ சீராக்கி நல்லதோர் வாழ்வை எங்களுக்கு ஏற்படுத்தி தருவாயாக என்று சொல்லி, அல்லாஹ்வுடைய அடியார்களே, என்ன சோதனை ஏற்பட்டாலும் நாங்கள் அல்லாஹ்வை நம்ப வேண்டும். அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், நல்ல எண்ணம் வைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நல்ல எண்ணம். அல்லாஹ் நிச்சயமாக இந்த சோதனை இல்லாமல் ஆக்குவான், வெற்றியை தருவான் என்ற சிந்தனையோடு, நேர்மறையான சிந்தனையோடு நாங்கள் செயல்பட வேண்டும். சோதனைகளுக்கு ஏற்றவாறு நாங்கள் பொறுமை செய்ய வேண்டும். பொறுமைக்கு ஏற்றவாறு தான் எங்களுக்கு கூலி கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். எனவே நாங்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுடைய விடயத்தை பாரம் சாட்டுவோம். நாங்கள் ஒருபோதும் நிராசையாகிவிடக்கூடாது. யார் பொறுமையை கையாள்வாரோ அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். பொறுமை செய்யக்கூடியவருக்கு பின்வரக்கூடிய விடயங்கள் ஏதாவது ஒன்று கிடைக்கும். ஒன்று வெற்றி கிடைக்கும், அல்லது யகீன் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை கிடைக்கும், அல்லது அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எல்லா விடயங்களை விட விசாலமானது. ஆகப்பெரிய பாவம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசையாகுவது. எனவே அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய இஸ்திக்பார் செய்யுங்கள், தௌபா செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசையாக வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசையாக வேண்டும். அல்லாஹ் அடியார்களுக்கு இரக்கம் காட்டக்கூடிய அவருடைய ரஹ்மத் விசாலமானது. அல்லாஹ்வுடைய முடிவை பொருந்திக் கொள்ளக்கூடியவர்களாக நீங்கள் மாறிவிடுங்கள். அல்லாஹ் நல்லவர்களைத்தான் சோதிப்பான் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். விரோதிகளை அல்லாஹ் எங்களுக்கு எதிராக தூண்டி நல்லவர்களை அல்லாஹ் சோதித்துக் கொண்டிருக்கிறார். நல்லவர்களுடைய பொறுமையை பரிசோதனை செய்வதற்காக வேண்டி, விரோதிகளின் மூலமாக ஏற்படக்கூடிய தீங்குகளுடைய நேரத்திலே பொறுமை செய்கிறார்களா இல்லையா என்பதை பார்ப்பதற்காக வேண்டி. எனவே அல்லாஹு தஆலா சோதனைகள் நேரத்தில் பொறுமை செய்வதன் மூலமாக அந்த சோதனைகள் இல்லாமலாக்கி மனமான வளமான வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஏற்படுத்தி தருவான். அல்லாஹ்வுடைய அடியார்களே, பொறுமைசாலிகளே, மனபலத்தோடு தைரியத்தோடு செயல்படுங்கள். இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனைகள் மனிதனை பலகீனப்படுத்தக்கூடியதாக, மனிதனை அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாக்கக்கூடியதாக இருக்கிறது. யா அல்லாஹ், இவ்வாறான சந்தர்ப்பத்தில் உன்னை நாங்கள் அழைக்கின்றோம். இன்று கஸாவில் பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் பட்டினியினால் சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், நீ அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும், நீ அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் தான் உணவளிக்கக்கூடியவன்.
அவன் சக்தி உள்ளவனாக இருக்கிறான். அல்லாஹ் எத்தனையோ பசியாளர்களுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறான், ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை கொடுத்துக் கொண்டிருக்கிறான். எத்தனையோ ஏழைகளுக்கு அல்லாஹ் அவருடைய திருமண விடயங்களுக்கு தேவையான உதவிகள் அல்லாஹ் செய்து கொண்டிருக்கிறான். கடனாளிகள் எத்தனை பேர் கடனை அல்லாஹ் அடைத்துக் கொண்டிருக்கிறான். எனவே அல்லாஹ் இரக்கமுள்ளவனாக இருக்கிறான் என்று சொல்லி குத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு விடைபெற்று சென்று இரண்டாவது பகுதியிலே அல்லாஹ்வை புகழ்ந்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்களே, மனிதர்கள் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு சாரார் இருப்பதை போன்று சிலை வணக்கம் செய்யக்கூடிய ஒரு சாரார் இருக்கிறார்கள். அவர்கள் முஸ்லீம்களுடைய ரத்தங்களை ஒட்டி கொண்டிருக்கிறார்கள், முஸ்லீம்களை கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அநியாயம்தான் அவருடைய வாழ்க்கையாக இருக்கிறது. இப்படியான மக்கள் இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனிதர்களை நேர்வழிப்படுத்தக்கூடியவர்களாக ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டார்கள். அல்லாஹ் சோதனைகளுக்கு பின்னால் வெற்றியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான். நபி அவர்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களை அல்லாஹ் அழித்தான். மார்க்கத்தை பரிகாசம் செய்தவர்களை அல்லாஹ் அழித்தான். முஃமின்களை எச்சரித்தவர்களை அல்லாஹ் அழித்தான் என்ற விடயங்களை ஞாபகப்படுத்திவிட்டு ஹதீப் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியார்களை அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் சொல்றாங்க, நான் ஒரு தடவை கண்டேன், என்னுடைய தலையணைக்கு கீழாக இருந்து ஒரு ஒளி ஏற்பட்டது, ஒளி வீசியது. அப்போது அந்த ஒளி ஷாம் திசையை நோக்கி சென்றது. என்ன அடையாளம் என்றால், கியாமத் நாள் நெருங்கும் போது ஈமான் என்பது ஷாமில் தான் இருக்கும். சோதனைகளுக்கு மத்தியில் அவர்கள் ஈமானில் உறுதியாக இருப்பார்கள், ஷாமில் தான் ஈமான் இருக்கும். அல்லாஹ்வுடைய அடியார் அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஹலீஃபாவாக நியமிப்பதற்கு மும்முரமாக ஈடுபட்டவர்கள் தான் அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொன்னார்கள். அமீனு ஹாதிஹில் உம்ம, இந்த உம்மத்துடைய நம்பிக்கையானவர் என்று சொன்னார்கள். நற்குணமுள்ளவர் என்று வர்ணிக்கப்பட்டவர்கள், பொறுமசாலி என்று வர்ணிக்கப்பட்ட, பணிவானவர் என்று சொல்லப்பட்டவர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ்வை போன்ற மக்கள் என்னுடைய காலத்தில் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அபூ உபைதா ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஷாம்ல வாழும் போது அவங்க முற்றுகையிடப்பட்டார்கள். எவ்வளவு பெரிய சோதனை வந்துச்சு. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா கடிதம் எழுதினாங்க. என்ன கடிதம்? ஒரு அடியானுக்கு எப்போது சோதனைகள் ஏற்படுமோ அல்லாஹ் அந்த சோதனைகளுக்கு பின்னால் வெற்றியை வைப்பான். அல்லாஹ் ஒரு தோல்வி, ஒரு சிரமத்துக்கு பின்னால் 2 இலகுவை அல்லாஹ் வைத்திருக்கிறான். எனவே ஈமான்தாரிகளே, பொறுமையாக இருங்கள், உறுதியாக இருங்கள், அல்லாஹ் பயந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்ற சூரா ஆல் இம்ரானுடைய அந்த 200வது வசனத்தையும் எழுதி சோதிக்கப்பட்ட அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா கடிதம் எழுதிய போது அதுக்கு பதிலாக அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா எழுதின கடிதம் என்னவென்றால், அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், இந்த உலக வாழ்க்கை என்பது விளையாட்டு, வீணானது, இது வெளிரங்கத்துக்கு, அதாவது வெளிரங்கமான அலங்காரம், இது மக்கள் பெருமை பேசக்கூடிய இடமாகவும் சொத்து செல்வங்களை பெருக்கக்கூடிய இடமாக அன்றி வேறு கிடையாது. சூரா அல் ஹதீத் 20வது வசனம். இதை இந்த பதிலாக எழுதி அனுப்பினார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இந்த அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எழுதின இந்த குர்ஆனுடைய வசனத்தை பதிலாக எழுதிய போது அதை எடுத்துக்கொண்டு வந்து மிம்பர்ல ஏறி சஹாபாக்களுக்கு, மதீனாவாசிகளுக்கு ஓதி காட்டினாங்க. அபூ உபைதா இவ்வாறு எழுதியிருக்கிறார், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மரணித்து உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஆட்சிக்கு வந்த நேரத்தில் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள அதாவது பதவி நீக்கம் செஞ்சாங்க. பதவி நீக்கம் செஞ்சு ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா பொறுப்புகளையும் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சஹாபி தான் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன சொன்னார்கள்? பதவி நீக்கம் செய்யப்பட்டும் கூட அவர்கள் சொன்னார்கள், நான் போராடுவது, யுத்தங்களிலே போராடுவது, நான் சாதித்ததெல்லாம் ஒரு நாளும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்காக அல்ல, அவர் எனக்கு பதவி தர வேண்டும், எனக்கு பொறுப்பு தர வேண்டும் என்பதற்காக அல்ல, அல்லாஹ்வுக்காக செய்திருக்கிறேன். எனவே எங்களுடைய முன்னோர்கள் பதவி ஆசை பிடித்தவர்களாக இருக்கவில்லை, இஸ்லாத்துக்காக உழைத்திருக்கிறார்கள், பேர் வர வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. இன்று நாங்கள் என்ன செய்கிறோம்? பேர் எதிர்பார்க்கின்றோம். இஹ்லாஸ் எங்களிடத்தில் கிடையாது, பேருக்கும் புகழுக்கும் நாங்கள் உழைக்கின்றோம். இன்று எங்களுடைய உலமாக்கள் சில பேர்கள் மக்களை வழிகேட்டிலிருந்து நேர்வழியின் பக்கம் திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள், பாவங்களை தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
அல்லாஹுடைய குர்ஆனின் மூலமாக மரணித்த உள்ளங்களை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தின் மூலமாக மடையர்களுக்கு அறிவி போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சஹாபாக்களை போல எங்களுடைய முன்னோர்கள் எத்தனையோ பேர்கள் வழி தவறியவர்களுக்கு நேரான பாதையை காட்டியிருக்கிறார்கள். மார்க்கத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுடைய சந்தர்ப்பத்திலே சவால்களுக்கு முகம் கொடுத்திருக்கிறார்கள் என்ற விடயத்தை ஞாபகப்படுத்தி யாழ் இப்படியான உலமாக்கள் எங்களை சேர்த்து விடுவாயாக. இறுதியாக அப்துல்லா இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, என்னுடைய தாயார் அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எனக்கு ஒரு துஆவை சொல்லி தந்தார்கள். என்ன துஆ என்றால், சோதனைகள் ஏற்படும் போது அந்த துஆவை நீங்கள் ஓதினால் அல்லாஹ் உங்களுடைய சோதனைகளை விட்டு அல்லாஹ் உங்களை பாதுகாப்பு. என்ன துஆ? அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி அஹத் ஷைஆ. அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ. அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ. யாருக்காவது கவலை, துன்பம், நோய், துயரங்கள், இழிவு, பிரச்சனைகள் ஏற்பட்டா அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஅன் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா அந்த சோதனையை விட்டு அல்லாஹ் அவரை பாதுகாப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருப்பதாக எங்களுடைய தாய் அஸ்மா பின்த் உமைஸ் எங்களுக்கு சொல்லி தந்தாங்கன்னு சொல்லி அப்துல்லா இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அவங்க குறிப்பிட்டாங்க. எனவே அல்லாஹு தஆலா மூஸா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கடலை பாதையாக அமைத்து கொடுத்து பாதுகாத்தான். ஏன்னா அந்த அல்லாஹ்விடத்தில் நாங்கள் உதவி தேடுகின்றோம், எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக என்று சொல்லி இறுதியாக நீண்ட துவாவை செய்து ஹத்தீப் யூசுப் அபு சுனைனா ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் முழுமையாக புனித அக்ஸாவுடைய ஹுத்பா விட்டு விடைபெற்று சென்றார். அந்த அடிப்படை இன்றைய தினத்திலே ஆரம்ப ஹுத்பாவில் எங்களுடைய நாவை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நல்ல விடயங்களுக்குத்தான் நாவை நாங்கள் பேச வேண்டும். தேவையில்லாத வீணான விடயங்களில் நாவை நாங்கள் ஈடுபடுத்தக்கூடாது, பேசக்கூடாது என்று வலியுறுத்தினார். எனவே நாவை நாங்கள் பேணக்கூடியவர்களாக மாறுவோம். இரண்டாவது ஹுத்பாவில் ஹத்தீப் அவர்கள் உலகத்தில் நாம் மாறிய காரணத்தினால் அல்லாஹ் மாற்றிவிட்டான், அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை நாங்கள் புறக்கணித்து வாழ்கின்ற காரணத்தால் அல்லாஹ் உலகத்தில் எங்களை சோதிக்கின்றான் என்றும், எனவே நிஅமத்துக்களை நாங்கள் மாற்றிய காரணத்தினால் தான் அல்லாஹ் எங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறான், எனவே நாம் திருந்துவோம், அல்லாஹ் திருத்தத்தை உண்டாக்குவான் என்று ஞாபகப்படுத்தினார். அதை நாங்கள் கடைபிடித்து நடப்போம். மூன்றாவது ஹுத்பாவிலே அல்லாஹு தஆலா சோதனையிலும் அல்லாஹ் நலவை வைத்திருக்கிறான், அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு கொடுக்கின்ற உபகாரத்திலும் நலவை வைத்திருக்கிறான் என்று ஞாபகப்படுத்தினார். எனவே சோதனைகளையும் அல்லாஹ்வுடைய முடிவென்று ஏற்று பொறுமை செய்வோம். நன்மைகளை நல்ல விடயங்களை அனுபவிக்கின்ற போது அல்லாஹ் எனக்கு தந்த அருள் என்று நினைத்து நன்றி செலுத்துவோம், அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்களாக வாழ்வோம் என்ற செய்தி அந்த எங்களுக்கு தந்து அந்த அடிப்படையில் அந்த ஹுத்பாவில் சொல்லப்பட்ட பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்வோம். எனவே இந்த இவ்வளவு நேரமாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நேர்களாக உங்களுக்கு நன்றி செலுத்தி துவா செய்து இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சி தயாரிப்பா சகோதரர் ரிஸ்வான் அவர்களுக்கும் தொழில்நுட்ப உதவியாளர் சகோதரர் ஷர்பான் அஹ்மத் அவர்களுக்கும் துவா செய்து நன்றி செலுத்தி விடைபெற்று செல்கிறோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.